ஹாய், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு. இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமையும் இருக்கும். அதை பற்றி தான் நான் வந்து இன்றைக்கி பேச போகிறேன். என்னோடய சேனலை வந்து ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடி பெல் ஐக்கானு, அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு வந்து புரியும். காப்பிரைட் ஸ்ட்ரைக்குன்றது சில பேருக்குலாம் வந்து தெரிஞ்சுதான் பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரியல. நிறைய பேர் நான் வீடியோஸ் வந்து பார்த்துருக்கேன். மற்றவங்க வீடியோ வந்து அப்படியே எடுத்து அப்லோட் பண்ணுவாங்க. ஒருவேளை அவங்க வந்து யூடியூப்க்கு வந்து புதுசாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். காப்பிரைட் ஸ்ட்ரைக்குன்றது, காப்பின்றது என்னோட வீடியோ வந்து நீங்கள் அப்படியே எடுத்து காப்பி பண்ணி போடுறதா காப்பி. ரைட்டுன்றது என்னோட உரிமை இல்லாமல் நீங்கள் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பீங்க. இதுதான் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு. காப்பிரைட் ஸ்ட்ரைக்கில் வந்து 3 விதமாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து வார்னிங் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து என்னோடய வீடியோ வந்து எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து மெயில் வந்து வரும். மெயில் வந்த அப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்து விட்டுருவாங்க. திரும்ப நீங்கள் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு செகண்ட் வந்து திரும்ப வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குறப்ப உங்களோட சேனல் வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இருக்குது அப்படின்ற மீனிங். மூணாவதாக ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கும்போது என்ன ஆகுனா உங்களோட சேனல் வந்து ஃபுல்லாக டெர்மினேட் பண்ணிடுவாங்க, டெலீட் பண்ணிடுவாங்க. அந்த அக்கௌண்ட் வந்து ஆக்டிவாக இருக்காது. அவ்வளோதான், அந்த சேனலே அவ்வளோதான் நினச்சிக்க வேண்டியதான். இது மாதிரி தான் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து கொடுப்பாங்க. எனக்கு வந்து எப்போ வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்ததுன்னா, பிக் பாஸ் சீசன் 9 வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து திவ்யா வந்து பேசுகிறத வந்து நான் வந்து எடுத்து வந்து அப்லோட் பண்ணேன். நான் ஏன் அதை அப்லோட் பண்ணேன்னா, அந்த டைமில் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணி அவங்களோட சேனல் வந்து நல்லா க்ரோத் வந்து இருந்தது. சரி, நம்மளும் வந்து அப்லோட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, எனக்கு அந்த திவ்யா வீடியோ போடுறப்ப அந்த ஒரு ஷார்ட்ஸ்க்கு மட்டுமே எனக்கு 10 lakh வியூஸ் வந்து போச்சு. சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து 100லேருந்து 1000s வரைக்கும் வந்துட்டாங்க. சரி, நம்மளும் வந்து இந்த மாதிரி போட ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தேன். ஒரு 2-3 வீடியோஸ் வந்து போட்டேன். எதுவும் ஆகலை, நல்லா வியூஸ் போச்சு, சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் திரும்ப வந்து கண்டினியூவாக வந்து போட்டுகிட்டே இருந்தேன். பொங்கல் கழிச்சு என்ன வந்ததுன்னா, 2 காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க. எனக்கு அப்போது என்னென்னே தெரியாது காப்பிரைட் ஸ்ட்ரைக்னு. அதுக்கப்புறமா அந்த வீடியோட நேமும் போட்டு வந்தது அந்த மெயிலில். அதுக்கப்புறம் போய் பார்த்தா அந்த வீடியோவை என்னோட சேனலில் காணவே காணும். அப்போ தான் தெரியுது, இந்த மாதிரிலாம் வந்து வீடியோ எடுத்து போடும்போது அவங்களே வந்து டெலிட் பண்ணிடுவாங்க அப்படின்னு. நான் வேறு அப்போ தான் வந்து யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 மந்த்லேயே வந்து எனக்கு வந்து ஸ்ட்ரைக் வந்து கொடுத்துட்டாங்க. ஸ்ட்ரைக்னா என்னென்னு தெரியாது, யூடியூப்போட கண்டிஷன்ஸ் எதுவுமே வந்து தெரியாது. சும்மா ஆரம்பிப்போன்னு ஆரம்பித்தேன். இந்த மாதிரி 1 மாதத்துலேயே வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோட சேனலில் இருக்க ஷார்ட்ஸ் அந்த 2 ஷார்ட்ஸுமே வந்து எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து நான் திரும்ப ஷார்ட்ஸ் போடுறேன், எனக்கு வியூஸ் போக மாட்டேங்குது. ஃபஸ்ட்டுலாம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சதில் ஒரு 1000 வியூஸ் ஆச்சு போகும். இப்போ என்ன காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்த அப்புறம் 30 வியூஸ், 15 வியூஸ் அந்த மாதிரி தான் போகுது. அதுக்கப்புறமா தான் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன், YT ஸ்டுடியோவில் போய் பார்த்தேன். அதில் வந்து நிறைய வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரிலாம் வந்து சேனல் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பார்க்குறப்ப தான் தெரிஞ்சுது மற்றவங்களோட வீடியோஸ்லாம் வந்து நம்ம போடக்கூடாது பர்மிஷன் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து ஒரு 90 டேஸ்க்கு வந்து நமக்கு வந்து டைம் வந்து கொடுப்பாங்க. அந்த 2 ஸ்ட்ரைக் வந்ததுனால 90 டேஸ் டைம் கொடுத்தாங்க, ஏப்ரல் வரைக்கும். அது வரைக்கும் நான் எந்த ஒரு ஷார்ட்ஸுமே போடல. ஏன்னா வந்து ஷார்ட்ஸ் போட்டாலுமே வந்து யூஸே கிடையாது. நம்மளோட சேனல் வந்து ஃப்ரீஸ்லேயே தான் வந்து இருக்குமே, வியூஸ் வந்து போகாது. அதனால் வந்து நான் அப்படியே சேனல் வந்து விட்டுட்டேன். திரும்ப வந்து அந்த ஸ்ட்ரைக்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா 90 டேஸில் அந்த 2 ஸ்ட்ரைக்குமே வந்து போயிடும். திரும்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து உங்களுக்கு சேனல் வந்து இருக்குமே. திரும்ப வந்து நான் வந்து ஷார்ட்ஸ் வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா வந்து நான் எந்த ஒரு வீடியோஸுமே வந்து மற்றவங்களுக்கு வீடியோஸும் வந்து அப்லோட் பண்ணுறதில்ல. இந்த வீடியோஸ் மட்டும் அப்லோட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் வருமா அப்படின்ட்டு தெரியாது. மியூசிக்குமே இருக்கும். இப்போ நீங்கள் வந்து மியூசிக் வந்து யூடியூப்பில் போடுறப்ப யூடியூப் ஆடியோ லைப்ரரின்னு ஒன்று இருக்கும். அதிலேருந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணி போடலாம். நார்மலாக வந்து நீங்கள் மியூசிக் போட்டாலுமே வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் வந்து கொடுப்பாங்க. வீடியோஸ்க்கு இருக்கிற அளவுக்கு மியூசிக் வந்து அவ்வளோ பவர்ஃபுல் கிடையாது. இப்போ நீங்கள் மியூசிக் வந்து எடுத்து போடுறப்ப உங்களுக்கு வந்து அந்த YT ஸ்டுடியோவில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மியூசிக்கை மட்டும் நீங்கள் வந்து எடுத்துடுற மாதிரி இருக்கும். அது மாதிரி இருந்தால் எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. உங்களுக்கு மெயிலும் அப்படி தான் வருமே, மியூசிக் வந்து எடுத்துகிட்டு சொல்லி. அது மாதிரி எனக்கு வந்து ஸ்ட்ரைக் வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் அதுவும் வந்து போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ ஸ்ட்ரைக் வந்து மானிட்டைசேஷன் ஆகிற ஸ்டேஜில் இருந்தால் உங்களுக்கு ஸ்ட்ரைக் வரும்போது உங்களுக்கு அமௌண்ட் வருமா வராதா அப்படின்னு வந்து சில பேருக்கு வந்து டவுட் இருக்கும். அது வந்து எப்படின்னா, இப்போ ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருச்சுன்னா நீங்கள் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணாலுமே உங்களுக்கு வந்து மெயில் வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து வேறு ஒருத்தர் வீடியோ போட்டிருக்கீங்க, உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்ப வந்து ஒரு 1 மந்த் வந்து டைம் கொடுப்பாங்க.
அந்த சேனலில் அந்த வீடியோவில் இருக்க வியூஸ் மட்டும் எடுத்துகிட்டு மற்ற வீடியோஸ்க்கு வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். இப்போ சில பேருக்கு வந்து டவுட் இருக்கும், காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருச்சு, அந்த வீடியோ வந்து நான் வந்து உடனே டெலீட் பண்ணணுமா அப்படின்ற டவுட்டும் வந்து இருக்கும். நீங்கள் வந்து உடனே வந்து டெலீட் பண்ண வேணாம். ஏன்னா வந்து உங்களுக்கு மெயில் வந்து கண்டிப்பாக வந்து வந்திருக்கும். மெயில் வந்த அப்புறமா தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனே வந்து வருமே காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னோடய வீடியோ வந்து நீங்கள் எடுத்து அப்லோட் பண்ணி உங்களுக்கு வந்து மெயில் வந்திருந்தா என்னோட பேர் வந்து அதில் காமிக்கும். நீங்கள் வந்து எனக்கு வந்து ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். இந்த மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கலாம், தெரியாமல் போட்டுட்டேன் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து உங்களுக்கு வந்து அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்ததை எடுத்துருவோம் செய்யலாம். இல்லைனா வந்து அவங்களோட விருப்பம் தான் அது. ஒன்ஸ் நீங்கள் வந்து கேட்டு பார்க்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் அந்த வீடியோ வந்து எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துட்டு என்னோடய வீடியோ வந்து சப்போஸ் என்னோடய வீடியோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி நான் வந்து உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருந்தா நீங்கள் வந்து என்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கலாம். அப்படி வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறப்ப நான் வந்து டிமாண்ட்ஸ் வந்து வைப்பேன். எப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த வீடியோவுக்கு மட்டும் இப்போ 10 lakh வியூ போயிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அந்த வீடியோவுக்கு நீங்கள் வந்து ஃபுல் அமௌண்ட் எனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு வந்து நான் கேட்கலாம். அப்படி இல்லையா அந்த வீடியோவில் பாதி அமௌண்ட் எனக்கு கொடுங்க, பாதி அமௌண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து கேட்கலாம். அது வந்து அவங்களோட மைண்டு பொறுத்து தான். ஒருவேளை வந்து வியூஸ் தானே போகுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டாலும் விட்டலாம், நீங்களே வந்து அந்த அமௌண்ட்டும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு நான் வந்து டிமாண்ட் பண்ணலாம். எப்படி வேணால் இருக்கலாம், அது வந்து அவங்களோட மைண்டு பொறுத்து தான். அதனால் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து வீடியோ ஷார்ட்ஸ் எது வந்து அப்லோட் பண்ணாலுமே வந்து காப்பிரைட் இல்லாததான் வந்து அப்லோட் பண்ணுங்கள். உங்களோட ஒரிஜினல் வாய்ஸ் வந்து கொடுத்து அப்லோட் பண்ணுங்கள். மற்றவங்களோட வீடியோ வந்து எடுத்து போடாதீங்க. மியூசிக்கும் வந்து சும்மா ஏனோ தானே வந்து அப்லோட் பண்ணாதீங்க. ஆடியோ லைப்ரரின்னு ஒன்று வந்து இருக்கும், அதில் போய் சர்ச் பண்ணிவிட்டு அதில் இருக்க மியூசிக்கை வந்து அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தால் ரெக்வஸ்ட் பண்ணி கேளுங்க. அப்படி இல்லைனா வந்து அந்த வீடியோ வந்து டெலீட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வந்து 1 காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு 2 காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. 2க்கு மேலே வந்து அவங்களோட சேனல் வந்து டர்மினேட் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு யூடியூப்பை வந்து ரன் பண்ணுங்கள். இதெல்லாம் தெரியாமல் வந்து எல்லார் வீடியோவும் எடுத்து போட்டுட்டு இருக்காதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போடுறதே வேஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப வேணும்னா யூடியூப் பற்றி நிறைய வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு. பாய்.